டாப் 10 ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பிகினருக்கு யூஸ்ஃபுல்லான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸை நான் வந்து 4 கிரேடாக பிரிச்சிருக்கேன். நீங்கள் எதை படிக்கலாம், எதை படிக்கக்கூடாது, எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது, எது பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுங்கிற வரைக்கும் நான் வந்து இதில் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் உங்களுக்கு பெனிஃபிட்டான பல விஷயங்கள் இருக்குது. நான் 10 ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸை எடுத்திருக்கேன். 4 கிரேடாக பிரிச்சிருக்கு. ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட், டி கிரேட். ஏ கிரேடு வந்து இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக இருக்கிறது. பி கிரேடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் இது ஃபுல்லாக தெரிஞ்சால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சி கிரேடு அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது. டி கிரேடு இதை யூஸ் பண்ணவே பண்ண வேண்டாம், இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, டோன்ட் டூ இட். இதில் நம்பர் 1ல் இருக்கிறது இண்டிகேட்டர்ஸ். சரிங்களா? இண்டிகேட்டர்ஸு ஆர்எஸ்ஐ இருக்கும், எம்ஏசிடி இருக்கும், பொலிஞ்சர் பேண்ட் இருக்கும். இந்த மாதிரி நிறையா இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் ஆர்எஸ்ஐ எடுத்துக்கிட்டால் மேலே 80 கீழே 20. 80க்கு மேலே போயிட்டு கிராஸ் ஆகும்போது இந்த கிராஸ் ஓவரில் செல் எடுப்போம். 20 கீழே போயிட்டு கிராஸ் ஆகும்போது கிராஸ் ஓவரில் பை எடுப்போம். இருக்கிறதுலையே வேஸ்டானது அப்படின்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் தான். சரிங்களா? அது ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடி எதாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா லேகிங் இண்டிகேட்டர்ஸ். இதை தயவு செய்து நீங்கள் ப்ரிஃபரபிள் பண்ணாதீங்க. இனிஷியலாக பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த ஆர்எஸ்ஐ, பொலிஞ்சர் பேண்டு இதுதான் கிடைக்கும், பட் இதை யூஸ் பண்ணாதீங்க, இது வேஸ்ட். அடுத்தது மூவிங் ஆவரேஜ் 2வது நம்பரில் இருக்கிறது. மூவிங் ஆவரேஜ் வந்து இது ஓரளவுக்கு பெரிய டைம் ஃப்ரேமுக்கானது. அதாவது சின்ன டைம் ஃப்ரேமில் மூவிங் ஆவரேஜ் நல்லா சக்ஸஸ் கொடுக்காது. நீங்கள் அட்லீஸ்ட் 4 ஹவர் டெய்லி வீக்லின்னு போகும்போது தான் இந்த மூவிங் ஆவரேஜ் சக்ஸஸ் கொடுக்கும். மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் ஆகட்டும், மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் ஆகட்டும், எதாக இருந்தாலும் மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் பெரிய டைம் ஃப்ரேமில் தான் சக்ஸஸ் கொடுக்கும். இதுக்கான ஒரு கிரேடுன்னு நான் வந்து சி கிரேடில் வச்சுருக்கேன். இதை ஹையர் டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அதர்வைஸ் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது தேர்டு ட்ரெண்ட் லைன். 3வதாக இருக்கிறது நம்மளது ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நிறைய பேர் கரெக்டாக ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ண மாட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. நானும் தான் விக்ல மார்க் பண்ணுறதா இல்லை பாடியில் மார்க் பண்ணுறதா அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனும் இது ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இதனோட கிரேடும் நான் சி கிரேடில் வச்சுருக்கேன். இதையும் ஹையர் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அதர்வைஸ் இதை ஸ்மால் டைம் ஃப்ரேமுக்கு யூஸ் பண்ணாதீங்க, இன்ட்ராடேக்கு மெயினாக யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது ஐசிடி கான்செப்ட். சரிங்களா? ஐசிடி கான்செப்ட்னு கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. ட்ரேடிங்குள்ளே வந்த எல்லாருமே இந்த ஐசிடி கான்செப்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஐசிடி கான்செப்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியணும், இல்லை ஒரு தெளிவாக சொல்லி கொடுக்குற மென்டார்கிட்ட படித்தா மட்டுமே இந்த ஐசிடி கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா இதை யூஸ் பண்ணக்கூடாது. இதில் நிறையா இருக்குது. சில்வர் புல்லட் இருக்குது, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் இருக்குது, இது மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. ஐசிடிக்குள்ளேயே நிறையா இருக்குது. அதில் பெஸ்ட்டான ஒன்று லிக்விடிட்டி ஸ்வீப்போ ஏதோ ஒன்று பெஸ்ட்டான ஒன்று எடுத்து அதை தெளிவாக படித்து யூஸ் பண்ணணும், இல்லைன்னா இதை யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கான கிரேட் வந்து நான் பி கிரேடில் கொடுக்குறேன் ஐசிடி கான்செப்ட். ஏன்னா இதை வந்து தெளிவாக தெரிஞ்சால் மட்டுமே யூஸ் பண்ணணும். 5வது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்மால் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து இதில் லாசஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு தான் இதை யூஸ் பண்ணணும். இதை நான் எந்த கிரேடில் வச்சுருக்கேன்னா சி கிரேடில் வச்சுருக்கேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு மட்டும்தான், அதர்வைஸ் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது கீ லெவல்ஸ். கீ லெவல்ஸ்னால் இது சேம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயே வரும், பட் இதை நீங்கள் ஸ்மால் டைம் ஃப்ரேம்லேயும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் ஐசிடி கான்செப்டாக வச்சும் எஸ்எம்சி கான்செப்ட் எல்லா கான்செப்டையும் மிங்கிளாகி வரும். கீ லெவல், லிக்விடிட்டி இதெல்லாமே ஒரே ரேஞ்சில் வரக்கூடியது தான். இந்த கீ லெவலும் நீங்கள் பெட்டராக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இது ஏன் ஸ்விங் ஐ ஸ்விங் லோ, இல்லை கேண்டலோட ஐ கேண்டலோட லோ, டே ஐ டே லோ, வீக்லி ஹை வீக்லி லோ இதிலெல்லாம் வரும். இது எப்படின்னா நீங்கள்
சின்ன சின்ன ட்ரேட் இன்ட்ராடே ட்ரேட் எடுக்கிறதுக்கு கீ லெவல்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணும். அந்த கீ லெவல்ஸை டச் ஆகி ரிஜெக்ஷன் ஆனால் மார்க்கெட் வந்து டைரெக்ஷனை மாற்றும். இதில் பெரிய ஹியூஜான ப்ராஃபிட்டும் இருக்குது. இதை நான் வந்து ஏல வச்சுருக்கேன், ஏ கிரேடில். இது வந்து பெஸ்ட் ஆஃப் ஆலில் ஒன்று. கீ லெவல் வந்து நம்ம எல்லா இதுலேயும் கீ லெவல் யூஸ் பண்ணியே ஆகணும். ஏழாவதாக இருக்கிறது எஸ்எம்சி. எஸ்எம்சி இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரக்சர் நிறையா மார்க் பண்ணணும். ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆகும், சோச் கிடைக்கும், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்கும் எஸ்எம்சியில். இந்த எஸ்எம்சியை நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட, அதாவது நல்லா டீச் பண்ணுறவங்க கிட்ட கற்றுக்கிட்டு இதை யூஸ் பண்ணணும். இதை பி கிரேடில் வச்சுருக்கேன். இது வந்து பெட்டராக தெரிஞ்சால் மட்டுமே இந்த எஸ்எம்சியை யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அதர்வைஸ் ஐசிடி மாதிரி நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் ஈஸியாக இருக்கிறது பார்க்குறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். எட்டாவதாக இருக்கிறது பிரேக் அவுட் ட்ரேடிங். பிரேக் அவுட் ட்ரேடிங்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பிரேக் அவுட் ட்ரேடிங் ஃபேக் பிரேக் அவுட், ரியல் பிரேக் அவுட்டுன்னு இருக்கும். இதில் நீங்கள் ரியல் பிரேக் அவுட்டை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரியணும். ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணும்போது அதுக்கு என்னென்ன பண்ணணும் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இந்த பிரேக் அவுட் ட்ரேடிங்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பிரேக் அவுட் ட்ரேடிங்கும் நீங்கள் பெட்டராக கற்றுக்கணும். ஸோ இந்த பிரேக் அவுட் ட்ரேடிங் ஒரு நல்ல கான்செப்ட் தான். இதை நான் வந்து பி கிரேடில் வச்சுருக்கேன். ஏன்னா இதையும் நீங்கள் தெளிவாக கற்றுக்கணும். ஃபேக் பிரேக் அவுட் எது, ரியல் பிரேக் அவுட் எதுன்னு நீங்கள் தெளிவாக கற்றுக்கணும். அடுத்தது ஃபிபனோச்சி. இந்த ஃபிபனோச்சியில் ஃபிபனோச்சி ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும், ஃபிபனோச்சி எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். இதில் கோல்டன் ரேஷியோன்னு இருக்கும் 61.8. இதை கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த ஏரியாவில் இருக்குது பாருங்கள். கோல்டன் ரேஷியோவிலிருந்து மார்க்கெட் நிறையா டைம் திரும்பும். இந்த ஃபிபனோச்சி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த ஃபிபனோச்சியை யூஸ் பண்ணுவீங்க. உங்களோட வாழ்வியில் நிறையா பிளேசஸில் இந்த ஃபிபனோச்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகும். அது உங்களுக்கே தெரியாமல் இந்த ஃபிபனோச்சியை பற்றி கொஞ்சம் படித்து பாருங்கள். நம்மளுக்கு ஒரு பை வருதுன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பை எந்த இடத்துல திரும்பலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஏரியாவை நம்மளுக்கு காட்டும். இதில் பெஸ்ட்டான ஏரியா எதுன்னா இந்த 61.8, இந்த கோல்டன் ரேஷியோ தான். இந்த கோல்டன் ரேஷியோவில் நிறையா பிளேஸில் திரும்பும். இப்போது இதை நானுமே அதிகமாக பார்த்து இதில் நல்ல பெஸ்ட்டான ட்ரேடெல்லாம் கிடைக்கிது. இது இன்ட்ராடேக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. இதை நான் வந்து ஏ கிரேடில் வச்சுருக்கேன் பெஸ்ட் ஆஃப் ஆலில். ஏன்னா ஃபிபனோச்சி உங்களுக்கு ஈஸியாகவும் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். பிகினராக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி ட்ரேடிங் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். இதை ஈஸியாகவும் லேர்ன் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும். இன்ட்ராடேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10வது பிளேஸில் இருக்கிறது செஷன் பேஸ்டு ட்ரேடிங். அதாவது செஷன் பேஸ்டு ட்ரேடிங்குன்னா இது வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு யூஸ் ஆகாது. மற்ற எல்லாமே இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஒன்று மட்டும் ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் தான் யூஸ் ஆகும். ஏன்னா ஏசியன் செஷன், லண்டன் செஷன், நியூயார்க் செஷன், அடுத்தது நெக்ஸ்ட் ஏசியன் செஷன் போட்டிருக்காங்க. அதாவது ஏசியன் செஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 3 செஷன் இருக்கும். இந்த 3 செஷனில் செஷன் லிக்விடிட்டின்னு இருக்கும். அதாவது செஷன் கீ லெவல் ஆர் செஷன் லிக்விடிட்டி, இதிலெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி ஒரு பெட்டரான ட்ரேடிங் எடுக்கலாம். இது இன்ட்ராடேக்கு பெஸ்ட்டான ஒன்று. செஷன் ட்ரேடிங் வந்து இன்ட்ராடேக்கு பெஸ்ட்டான ஒன்று. இந்த செஷன் ட்ரேடிங்கும் நான் வந்து என்னுடைய பெஸ்ட் ஆஃப் ஆலில் வச்சுருக்கேன். இந்த பெஸ்ட் ஆஃப் ஆலில் இந்த 3 மிங்கிள் பண்ணி தான் ட்ரேட் எடுக்க முடியும். மற்றபடி நீங்கள் வந்து ஃபிபனோச்சி மட்டும் வச்சு ட்ரேட் எடுத்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபிபனோச்சி சோலோவாகவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இதனோட கீ லெவல், செஷன் கீ லெவல் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இதை தான் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்குது. பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த ஃபிபனோச்சியை ட்ரை பண்ணுங்கள். ஃபிபனோச்சி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எஸ்எம்சி ஐசிடியில் ஊறி போனவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க கொஞ்சம் இன்னும் பெட்டராக கற்றுக்கிட்டு அதை ட்ரை பண்ண பாருங்கள். மற்ற இதெல்லாம் நீங்கள் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ண வேண்டியது. டீல் இருக்குது இல்லையா, கேட்டகரி டீல
இந்த இண்டிகேட்டர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறது, இந்த இண்டிகேட்டர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறத நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் போடுங்க. என்னுடைய கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபிபனோச்சி கீ லெவல் செஷன் பேஸ்டு ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.